அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு இன்று தொடங்குகின்ற முதல் நாள். அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக நான் அரசியல் வரலாறு தொடங்கிய நாளிலிருந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நெல்லை நமது பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், எல்லா காலங்களிலும் எனக்கு உற்ற துணையாக இருக்கிற உங்களுக்கும், என்னுடைய நான் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக உயரக்கூடிய அளவிற்கு என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்த திருநெல்வேலி தொகுதி அனைத்து மக்களுக்கும், வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தினசரி கொலைகள் நடைபெறும். அந்த கொலைகளுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா போதை. அதிலும் குறிப்பாக கஞ்சா. எல்லா குக்கிராமத்திலையும் கஞ்சா, பெத்தமட்டின் போன்ற பல பொருட்கள், போதைப் பொருட்கள், நவீன போதைப் பொருட்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலே ஒரே வாரத்தில் 2 பேர் படுகொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் வட இந்தியர்கள். அவங்க வட இந்தியாவிலேருந்து வேலை பார்க்க வந்திருக்காங்க. 3 பேர் சேர்ந்து 17 வயது 18 வயது கையில் புத்தகத்தை ஏந்தி கல்லூரிக்கு போயின்ற வகையில் கையில் அருவாளை ஏந்தக்கூடிய அளவிற்கு போதைப் பொருள் நடமாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிறகு கொலைகள், கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடைபெற்றிருக்கிறது. இது அவருடைய கவனத்திற்கு, மத்திய அரசுடைய கவனத்திற்கு போனாலும் எங்களுடைய இது வர வர நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போயிருக்கிறதுனால அந்த அவருடைய கவனத்திற்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். பிரதமருடைய வருகை 9ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதா இருக்குது. தமிழகத்திற்கு அதனுடைய தொடர்ச்சியாக வருகை இருக்குதா? இல்லை, இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் வருவதாக இருக்கிறது. பிரதமர் வருவதாக இன்னும் சரியான செய்தி ஒன்றும் வரவில்லை. வந்தவுடனே நாங்கள் கண்டிப்பாக. உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு தமிழ்நாட்டினுடைய கடன் வாங்கக்கூடிய அளவை ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த விகிதாச்சார முறை சரிதானா? அந்த மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியுமே ஏறத்தாழ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் வேற. ஆனால் அந்த கடன் அளவை மட்டும் ஒப்பிட்டு பேசுறது சரியான அணுகுமுறையா இருக்கு. அதாவது தமிழ்நாடு, அதாவது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். ஒவ்வொருடைய வருவாய் வீதங்கள் வித்தியாசப்படும். இருந்தாலும் நம்மளுடைய கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 4.5 லட்சம் கோடி. ஆனால் இன்னைக்கு அவர் 4.5 லட்சோடு நிப்பாட்டியிருந்தால் அவருடைய நிர்வாக திறமை நல்ல திறமையான முறையில் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஃபைனான்ஸ் நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்ல முடியும். ஆனால் 9 லட்சம் கடனுக்கு தாண்டி இன்னைக்கு பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை திணறிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற முறையில் இருக்கிறாங்க. தனியார்கிட்ட கூட கடன் வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு. போன வருஷம் பொங்கலுக்கு அவங்க ரூபா கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. இல்ல, இவங்க தர்றது இல்ல, மத்திய அரசு நிதி கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது தான் எங்களோட பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படுது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்குமே 60% மத்திய அரசு கொடுத்துட்டு, 40% இவங்க பங்களிப்பு கொடுக்கணும். இவங்களுடைய பங்களிப்பு 40% கொடுக்கதா இருந்தால் மத்திய அரசு எல்லா திட்டங்களுக்கும் 60% வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். தீபாவளி பண்டிகைக்கு கரூர் விவகாரத்தை முன்னிறுத்தி தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம்னு நடிகர் விஜய் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். அடுத்தடுத்த கிறிஸ்துமஸ் விழா, புத்தாண்டு அந்த மாதிரி விழாக்கா கொண்டாடுறதுக்கோ தடை விதிக்கிறதுக்கோ எதுவும் செய்யல. கிறிஸ்துமஸ் விழாலையுமே கலந்துக்கிட்டாரு. திமுகவின் சாயலாக தான் விஜய் செயல்படுகிறாருங்கிறது எல்லாரோட குற்றச்சாட்டா முன்னிட்டு நீங்க எப்படி பார்க்கலாம்? நீங்க சொல்றதை பார்த்தா அப்படித்தான் தோணுது எனக்கும். நான் கூட அதை நினைக்கல. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்போ 41 இறந்து போன உயிர் அது பெரிதாக மதிக்கவில்லைங்கிறத உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே நான் எடுத்துக்கிறேன். 50,000 பேர் பங்கேற்பாங்க. பணம் 5000, 2, 3000 கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ முதலமைச்சருடைய அறிவிப்பு ஒரு பொங்கல் தொகுப்புல இந்த பொருட்கள் மட்டும் தான் இருக்கு. பின்னாடி அறிவிச்சுவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்பு தனியார்கிட்ட வட்டிக்கு வாங்க முடியும் இல்லை. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இருந்தால் கூட மக்களுக்கு முறையான அந்த நிதி நிர்வாகம் பண்ணலை, நீதி நிர்வாகம் பண்ணல, நீதித்துறையிலும் சரியான போக்கு தமிழக அரசு கடைபிடிக்கவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.